பிரேஸ் லார்ட் மக்களே, இந்த காலவெளியில் நம்மை முழு இருதயத்தோடு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அதுதான் அவர் விரும்புகிற பலி. அந்த முழு உள்ளம் முழு ஆத்மா அவர் விரும்புகிறார். ஆராதிப்போமா? இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். சுத்ரன் பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவி. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரநீங்க இருதய ஆமென். கழுவும் திருரத்தத்தாலே கரநீங்க இருதயத்தை. இயேசுவே, என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா. உங்க ரத்தத்தாலே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த கல்வாரி அன்பை நான் எண்ணி துதிக்கிறேன். இந்த கல்வாரி அன்புனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். என்னை முழுமையாய் படைக்கிறேன். என்னை நீர் ஆண்டு கொண்டு நடத்தும். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்மளை கர்த்தர் ஆண்டு கொண்டு நடத்துவார். இன்றைக்கும் 1 பேதுரு 5:10 இவ்விதமாக வருது. தேவன் தாமே என்ன பண்றாரு? அந்த வசனத்தில் இருக்கிற அடுத்த பகுதி, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இது உங்களுக்கு அவசியம், எனக்கு அவசியம், விசுவாசிகளுக்கு ரொம்ப அவசியமான காரியம். கர்த்தர் தான் சீர்படுத்த முடியும். உன் குடும்பத்தை யாராலும் சீர்படுத்த முடியாது. ஒரு 10 பேர் அவன் வாழ்க்கையில் வெற்றி எடுத்து உயர்ந்திருக்கலாம். அவனுடைய திட்டம், அவன் கையாண்ட காரியம், அதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து செய்யணும்னு பார்த்தா இல்லை, அது உன்னை சீர்படுத்தாது. அவனையே சீர்படுத்துறது கர்த்தர். அந்த திட்டம் இல்லை, அந்த திட்டத்தை தந்ததே கர்த்தர். உனக்கு திட்டம் வேணுமா? கர்த்தர் வேணுமா? கர்த்தர் தான் வேணும். ஆகவே அவர் தான் சீர்படுத்த முடியும். இல்லைங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே என்னை சீர்படுத்துங்க, என் குடும்பத்தை சீர்படுத்துங்க. 2வது ஸ்திரப்படுத்துறாரு. முதல் சீர்படுத்துறாருன்னா சரிப்படுத்துறாரு. ஸ்திரப்படுத்துறாருன்னா என்ன? ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு, ஃபேர்ம் ஆக்குறாரு. தளர்ந்து போயிருக்கலாம், தள்ளாடி போயிருக்கலாம், கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை ஸ்திரப்படுத்த முடியும். அவர் ஸ்திரப்படுத்திட்டாரு. ரொம்ப பல வேணும். யாரு? கிதியோன். அவருடைய வம்ச வரலாறு போர் வீரர்கள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்துவேன். பாருங்க, ஸ்திரப்படுத்த உடனே பலசாலி, அவங்க எடுத்த ஜெயம்னா அதிகம். அப்ப பாருங்க, கர்த்தர் ஸ்திரப்படுத்திட்டாரு, நம்ம தைரியமா நிற்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. 3வது பலப்படுத்துகிறார். பலன் ரொம்ப அவசியம். ஓ தேங்க்யூ லார்ட். எந்த ஒரு மனுஷி
தேவ சமூகத்தில் செலவு செய்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, ஜெபத்தில் நேரத்தை செலவுப்படுத்துறீங்களோ, அவரை பாடி துதிக்கிறதுல செலவுப்படுத்துறீங்களோ, வேத வாசிப்பில் செலவுப்படுத்துறீங்களோ, நீ பலவானா இருப்ப. நீ சாதாரண ஆள் போல பார்க்கறதுக்கு தெரியவ, ஆனால் நீ பலவான். உன்னை கொண்டு தான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன்னை கொண்டு தான் உன் கம்பெனிக்கு ஆசீர்வாதம், உன்னை கொண்டு தான் உன் பிஸ்னஸுக்கு ஆசீர்வாதம், உன்னை கொண்டு தான் உன் சந்ததிக்கே ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கடைசியா நிலை நிறுத்துவாராக. அவர் நிறுத்திட்டாரு, எவனும் அசைக்க முடியாது, எவனும் தொட முடியாது. அவர் நிப்பாட்டி வச்சிட்டாரு, இது என் பிள்ளை. அன்னைக்கு மோசையை நிப்பாட்டினார் பாருங்க, பார்வோன் ஆடி போயிட்டான். வேற வழியே இல்லை. மோசை வந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அங்க வாதையே நீங்கும். அப்படி வச்சிட்டாரு. அங்க இருக்கிற மந்திரம் தந்திரம் ஒன்றும் செயல்பட முடியல. கர்த்தர் ஒரு மனுஷனை நிறுத்திட்டாரு, எதிராக யாரும் நிற்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துறாரு. சமாதானத்தோடு போங்க. God bless you.